ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். இந்த வின்டருக்கு நல்லா காரசாரமாக ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ஆட்டுக்கால் பாயாவை நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம், இல்லை இட்லி தோசை சாப்பாடு கூடயும் ஊற்றி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். அதை நல்லா மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ கடையில் வாங்கும் போதே நல்லா க்ளீன் பண்ணி வாங்கிக்கோங்க. வீட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் வச்சுக்கலாம். அதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலை சேர்த்துட்டு இப்போ இது கூட வேகிறதுக்காக 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. ஆட்டுக்கால் நல்லா வேகணும். ஸோ வேக வச்சுட்டு அப்புறமா தான் நம்ம குழம்பு செய்ய முடியும். இது ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இது மசாலாலாம் நல்லா ஊறுறதுக்காக இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 வெங்காயம், 1 மீடியம் சைஸ் வெங்காயம், 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வேகணும். இப்போ மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் தேங்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துட்டு வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்க ஆட்டுக்கால் நல்லா வெந்துருச்சு. ஸோ இதை வேற பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ பாத்திரம் வச்சுக்கலாம் நம்ம குழம்பு செய்யறதுக்கு. அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு பட்டை, ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. இது நல்லா தாளிச்ச அப்புறமா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு கலர் சேஞ்ச் ஆகட்டும். 2 பச்சை மிளகாய் கீனி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கின அப்புறமா பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்தை அதிகமாக தேவைன்னா இன்னும் ஒரு பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பொடியாக அரிஞ்சு வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்ச அப்புறமா நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் அரைப்போம் இல்லையா, குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வேக வச்சிருக்க ஆட்டுக்காலையும் அப்படியே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடையே அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஸோ அந்த மசாலாலாம் நல்லா ஊறணும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் விழுதியும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த குழம்பு வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் வந்து நல்லாயிருக்கும். நல்லா சூப் மாதிரி இருக்கணும். ஸோ நல்லா வந்து இன்னும் ஒரு 2 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. நல்லா மசாலாலாம் அப்போ தான் வந்து அந்த ஆட்டுக்கால் கூட சேர்ந்து வேகும். பாருங்க நல்லா குழம்பு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. நல்லா சூப் மாதிரி இருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அப்படியே சூப் மாதிரி குடிக்கலாம். பவுலில் ஊற்றி இட்லி, தோசை, சாப்பாடு கூடயும் ஊற்றி சாப்பிடலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா காரசாரமான ஆட்டுக்கால் பாயா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.